ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பார்ப்போம் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா போயிட்டு நம்மளுடைய லட்சுமியோட நிலைமை பார்த்து ஐயோ அம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் இலக்கியா ரெகுலராக வர மூச்சு திணறல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு மாமா போன் அடிச்சு சொன்னது எனக்கு உயிரே போயிடுச்சுமா அப்படின்றாங்க. சரிம்மா, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க தேவையில்ல, இங்கே கண்டிப்பாக என் மேலே இருக்கிற கோவத்தில் அத்தையும் இந்த அஞ்சலி ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. நீ எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு வா, நம்ம எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, என்ன நீ வந்ததும் வராது எங்கள் மேலே பழிய போட்டு உங்கள் அம்மாவை உன் கூட கூப்பிட்டு போகிறேன்ற, ஏன் இங்கே இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டீங்க, என் மேலே இருக்கிற கோவத்தில் என் தம்பியும் எங்கள் அம்மாவை ஏதாவது பண்ணுறீங்க, நான் கூடியே கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய லட்சுமி பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி என்னம்மா எதுக்காகம்மா துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு பொட்டியோடு நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த வீட்டில் ஓசி சோறு தின்றேன் அப்படின்ற மாதிரி அண்ணி ரொம்பவுமே கேவலமாக பேசுகிறாங்க. நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன், அதுபோக நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் ரோலில் பிச்சை எடுத்து இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொன்னாங்க. இதனால தான் எனக்கு அதை நினச்சிருந்தனால தான் இந்த மாதிரி ஆச்சு. இனிமேல் இங்கே இருந்தால் கண்டிப்பாக நான் நிம்மதியாக இருக்க முடியாது, நான் இங்கேருந்து என் மக கூடயே போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இந்த அண்ணன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் உன்னை நல்லா தானே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் இங்கே இருக்கிறவங்க தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம லட்சுமி சொல்கிறாங்க. என்ன இருக்க என்ன பண்ணுற, என்னுடைய தங்கச்சி சாகர வரையும் என் கூடயே வச்சுட்டு இருக்கலான்னு பார்த்தா நீ என் தங்கச்சி என்கிட்ட பிரித்து கூப்பிட்டு போறியே, இது நியாயமா அப்படின்றாங்க. இல்லை மாமா, நான் இப்போ கண்டிப்பாக இவங்களை கூட கூப்பிட்டு போய் தான் ஆகணும், வசந்தாவும் லட்சுமியும் அம்மாவும், இல்லைனா என் மேலே இருக்கிற கோவத்தில் இங்கே ஏதோ ஒன்று பண்ணுறவங்களும் எனக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது. அதுபோக இப்போ கார்த்திக் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்காக அத்தையும் கௌதம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் அது தடுத்து நிறுத்துற விதமாக அம்மாவுக்கு வசந்துக்கு ஏதாவது பிரச்சனை தருவாங்க, அதனால் நான் கூடியே கூப்பிட்டு போயிடுறேன்றாங்க. என்னமா சொல்கிறேன், கார்த்திக் ரெண்டாவது கல்யாணமா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஆமாம், பண்ண துரோகத்துக்கெல்லாம் நம்மளுடைய ஜானகத்தை வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. டெய்லி கார்த்திக் குடிச்சிட்டு எங்கே விழுந்து கிடக்குறானே தெரியல, அதுபோக விட்டால் அஞ்சலியை கொலை பண்ணுற அளவுக்கு வர மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அதனால தான் அவனை திருத்தர விரும்ப வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு எடுத்து இப்போ கூட ஜோசியர்கிட்ட தான் போயிருந்தான். அப்போ இருந்தப்போ தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், உங்களுக்கு கண்டிப்பாக இப்படியெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி நம்ம மாசிலாமணியை சொல்கிறாரு. இந்த அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு, நம்மளை விட்டு எப்படியாவது அந்த வீட்டுக்கு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துடும், அதை பார்த்துடலாம் நினைக்கிறேன். வரப்போ இந்த வீடியோ